Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare. அனைவருக்கும் இனிமையான வரவேற்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் சர்வேபியாம் நமஸ்காரக அத்திய சாயங்கால காரியக்கிரமே இங்கு இன்று தாமோதர ஆரத்தி நிகழ்ச்சியுடைய இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக திருவாளர் சரவணன் அவர்களுடைய இல்லத்தில் இந்த நிகழ்ச்சி இஸ்கான் பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய இஸ்கான் வெள்ளூருடைய முழுநேர பக்தர்கள், சர்வந்திய பிரபு தலைமையில் உள்ள முழுநேர பக்தர்கள், காங்கிரிகேஷன் பக்தர்கள், புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள் அனைவரையும் எளிமையான முறையில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். முதற்கண் இங்கு 10-15 நிமிடங்கள் நீங்கள் அனைவரும் இதற்கு பின்பு பகவானுக்கு ஆரத்தி சமர்ப்பிக்க இருக்கின்றீர்கள். இப்போ இங்கே எதற்காக வந்திருக்கின்றோம், இந்த நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நீங்கள் இன்றைக்கி காமிக்கக்கூடிய இந்த தீபம் உங்களுக்கு எந்த அளவிற்கு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கப் போகின்றது அப்படிங்கிற விஷயங்களை, தாற்பயங்களை ஓரளவிற்கு ஒரு 10-15 நிமிடங்கள் நம்ம பேசப் போகின்றோம். கவனமான முறையில் அமைதியாக கேட்கும்படி பணிவான முறையில் வேண்டுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை அடிப்படையாக வைத்து இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த நன்கொடையினை, வரப்பிரசாதத்தை இங்கே அளிக்க இருக்கின்றது, அதில் நீங்கள் எவ்வாறு பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே பேச இருக்கின்றோம். இப்போ முதற்கண் இங்கு கிருஷ்ணனுடைய திருவுருவ படத்தை இன்னைக்கு பார்க்கின்றோம். அதிலே கிருஷ்ணனுடைய குழந்தை கிருஷ்ண உருவத்தை இங்கே பார்க்கின்றோம். பாலக கிருஷ்ண ரூபத்தை பார்க்கின்றோம். யசோதையோடு தன்னுடைய பக்தி பரிமாற்றத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய ரூபத்தை பார்க்கின்றோம். இப்போ இந்திய பாரம்பரியத்தில் 12 மாதங்கள், எல்லா மாதங்களுமே சமஸ்கிருத மொழியிலும் தமிழ் மொழியிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி மாதங்கள். அதில் மிக முக்கியமாக ஆன்மீகத்திற்கு பிரசித்தி பெற்ற மாதங்களாக இந்த கார்த்திகை மாதமும் மார்கழி மாதமும் திகழ்கின்றது. தமிழ் மண்ணில் தோன்றிய ஆண்டாள் கண்டிப்பாக மாதுரிய பக்தியை தமிழ் மொழியில் பரப்பிய ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்துடைய முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நமக்கு திருப்பாவையில் எடுத்துரைக்கின்றாள். மார்கழி திங்கள் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாசுரத்தில் ஆரம்பித்து கிருஷ்ணருக்கு காதல் பாவனையில் செய்யக்கூடிய பக்தியை இந்த தமிழ் மண்ணில் அவள் எடுத்துரைத்தாள். இங்கு யசோதை கிருஷ்ணருக்கு இங்கு நாம் அனைவரும் ஆரத்தி சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இந்த ஆரத்தியுடைய நோக்கம் என்ன? வேத விக்கிரகங்கள், பலவிதமான விக்கிரகங்கள் அடங்கிய பல கோயில்களை இந்தியா முழுவதும் நம்ம காண்கின்றோம். அந்த காலங்களில் உலகம் முழுவதும் இருந்தது அகண்ட பாரதங்கிற பெயரில். இன்று கூட பார்க்கலாம், இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு சொல்லும்போது இந்தியாவில் கண்டிப்பாக இன்று வரை அந்த சனாதன தர்மத்துடைய கலாச்சாரத்துடைய பிரதிபம்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சிவாலயங்களுக்கு சொல்கின்றோம், ஸ்கந்தனுடைய முருகருடைய ஆலயத்திற்கு செல்கின்றோம். உலகத்திலேயே எங்கும் இல்லாமல் இந்தியாவில் இன்னைக்கு பிரம்மருடைய ஆலயம் இன்னைக்கு கூட இருக்குது. சில இடங்களில் ஆதிவராகருடைய ஆலயங்கள் இருக்குது. இந்த விக்கிரகங்களுக்கு நம்ம பூஜை பண்ணும்போது என்ன பலனை கிடைக்கப் போகின்றது, என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது, இதனால் நம்ம அடையக்கூடிய ஒரு பலன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது மனிதன் கொஞ்சம் சிந்தித்தாக வேண்டும். மனித வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய பலன்தான் என்ன? மனிதர்களும் மிருகங்களும் ஒரு வகையில் சமானம் என்று மகாபாரதம் கூறுகின்றது. காரணம், மிருகங்களுடைய உடல் இருக்கக்கூடிய ஜீவன் தான் இந்த மனிதனுடைய உடல்லையும் இருக்கு. உயிர் வித்தியாசம் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் நம்ம காணக்கூடிய பசுவுடைய உடல்லையோ அல்லது ஒரு கொசுவுடைய உடல்லையோ இதே உயிர்வாழி தான் வாழ்கின்றான், இதே ஆன்மாதான் வாழ்கின்றான். அப்போ இந்த மனித பிறவியை அடையும் பொழுது எதனால் அவன் சிறந்தவன் என்று அழைக்கப்படுகின்றான், எதனால் மிக உயர்ந்தவன் என்று அழைக்கப்படுகின்றான் என்றால் பகுத்தறிவு என்று பேசப்படுகின்றதே. அந்த பகுத்தறிவு என்ன என்றால் மகாபாரதத்தின் கணக்கின் அடிப்படையில், மகாபாரத ஸ்லோகத்தின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி இவன் தர்ம விசாரத்தை மேற்கொள்ளும் பொழுது இவன் உண்மையான மனிதனாக மாறுகின்றான். தர்ம விசாரம் இல்லாத பட்சத்தில் இவன் மனிதனாக இருந்தும்
மக்களாக இருந்தும் மாக்களாகத்தான் திகழ்கின்றான் என்று மகாபாரதம் கூறுகின்றது. அப்போ மனித வாழ்க்கை எங்கு பிராரம்பமாகின்றது? மிருகங்களை விட தன்னுடைய காமாதி விஷயங்களை அனுபவிப்பதற்காக, அடைவதற்காக, எங்கள் காமம் என்றால் இணக்கு வரிசை ஆசையை சொல்லலை. ஆனால் இன்றைய காலத்தில் அது மட்டும் தான் நமக்கு தெரியும். காமம் என்றால் எல்லா விதமான விருப்பங்களும் என்பது பொருள், பௌதீகமான லௌகீகமான விருப்பங்கள். இந்த விருப்பங்களை அடைவதற்கு மனிதன் ஆன்மீக வாழ்க்கையில் முதற்படியாக தர்மத்தின் படியில் காலெடுத்து வைக்கின்றான். தர்மக அர்த்தக காமக மோக்ஷக இது சதுர்த்த புருஷார்த்தகம் இது வதந்தி வேதாங்கே. இப்போ வேதங்கள் என்ன சொல்லப்படுது? இவ்வாறு 4 விதமான குறிக்கோள்கள் இருக்கின்றன மனித வாழ்க்கையில். இந்த 4 விதமான குறிக்கோள்களை அடைவதற்காக நீங்கள் முயற்சியுங்கள். அடிப்படை ஆனால் எல்லாவற்றிற்கும் தர்மமாக அமைகின்றது. தர்மத்தை பற்றி விசாரணை செய்து தர்ம கோட்பாடுகளை கடைபிடிப்பதன் மூலமாக உலகாரியமான இன்பங்களை அடைவதற்கு முயற்சியுங்கள். உலகாரியமான இன்பங்கள் பற்பல. இன்றைய கீழ்த்தனமான சமுதாயத்தில் உலகாரியமான இன்பங்களை கூட எப்படி அடைவதுங்கிறது மனிதனுக்கு தெரியாமல் இருக்கிறான். தன்னுடைய சொந்த உருவங்களை, பிரதிபிம்பங்களை இந்த ஒரு சான் அளவு நீளமுள்ள அகலமுள்ள, அரைச்சான் அளவு அகலமுள்ள இந்த செல்ஃபோனில் செல்லுலாய்டு அனுபவங்களாக பார்த்து கொண்டிருக்கிறானே தவிர ஒரு நல்ல முறையில் உண்ண வேண்டும், உறங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஆசை கூட இல்லாதவனாக பைத்தியக்காரனை போல இன்றைய சமுதாயத்தில் மக்கள் இருப்பதை காணுகின்றோம். நம்ம கண் முன்பு ஒரு தட்டில் அறுசுவை உணவு வைக்கப்பட்டால் அந்த உணவை உண்ணாமல் கூட அந்த அறுசுவை உணவுடைய படத்தை செல்ஃபோனில் பார்த்து மகிழக்கூடிய அளவிற்கு பைத்தியக்காரர்களாக மனிதர்கள் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு அழகான புஷ்பத்துடைய அழகையும் மனத்தையும் ரசிப்பதற்கு பதிலாக பக்கத்தில் செல்ஃபோனில் தான் அதை பார்த்து ரசிப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்ஃபோன் பைத்தியக்காரர்களாக மாறிவிட்ட விஷயத்தை பார்க்கின்றோம். இப்போ மனித வாழ்க்கை கண்டிப்பாக உலகாரியமான இன்பங்களை அடைவதற்கு உரியது தான். ஆனால் அதற்கு முதல் படி தர்மத்தின் மூலமாக அந்த காமத்தை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும். காமம் என்றால் எல்லா விதமான லௌகிகமான விருப்பங்கள். அந்த காமங்கள் பற்பல. அழகான மனைவி வேண்டும், செல்வமுள்ள குடும்பத்தில் பிறக்க வேண்டும், லௌகிகமான முறையில் நல்ல கல்வி உடையவனாக இருக்க வேண்டும், உயர்ந்த ஜாதியில் பிறக்க வேண்டும், உடல்நலம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த பாகவத்தில் 2வது ஸ்கந்தம் பட்டியலிடுகின்றது. இப்போ அந்த விஷயத்திற்கு வருவோம். வேத காலங்களில் இன்றைய காலத்தில் இருப்பதை போல மேல் உலகங்களுக்கு சொல்லக்கூடிய ஆசையம் இருந்தது, வேறு முறையில் இருந்தது. அப்போ இந்த வேதிக் டீட்டீஸ், இந்த வேத பாரம்பரியமான விக்கிரகங்கள் ஒன்றை நீ தேர்ந்தெடுத்து வழிபடுவதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு பலனை உன்னால் அடைய முடியும் என்று பாகவதத்துடைய 2வது ஸ்கந்தம் நமக்கு பரிந்துரை செய்கின்றது. சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உலகத்திலேயே சக்திமிக்க அரசராக மாற முடியும், செல்வவளமிக்க அரசனாக மாற முடியும். மிகச்சிறந்த உதாரணம் ராவணன். வேதங்களை முழுமையான முறையில் கற்றவர்கள் 2 பேர் தான். ஆனால் 2 பேரும் எதிரெதிர் குழுவில் உள்ளவங்க. ஒருத்தர் ராவணன், அவன் ராமனுடைய எதிரி. மற்றொன்று ஹனுமான், அவன் ராமனுடைய மிகச்சிறந்த பக்தன். வேதங்களுடைய எல்லா பக்கங்களையும் படித்தவர்கள் இந்த 2 நபர்கள் தான். எல்லாருமே முழுமையாக படிக்க முடியாது வேதங்களை. இந்த அளவிற்கு சிறப்பான இந்த 2 நபர்கள். அந்த ராவணன் ஆனால் சிவபக்தியின் மூலமாக உலகாரியமான இன்பங்களை முழுமையான முறையில் அடைவதற்குரிய வாய்ப்பினை பெற்றான். லங்காபுரி இந்த நகரத்தை ஸ்தாபிதம் செய்தான். அந்த நகரத்தில் எல்லாமே தங்கத்தால் உருவாக்கப்பட்டிருந்த காரணத்தினால் லங்காபுரி என்று அழைக்கப்படுகின்றது. இவ்வாறு உலகாரியமான இன்பங்களை நீ சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக அடையலாம். நல்ல கணவனை அடைவதற்கு சிவபெருமானை அந்த காலத்தில் கன்னி பெண்கள் பூஜை செய்வது வழக்கம். நல்ல மனைவியை அடைவதற்கு துர்காதேவியை வழிபட வேண்டும். நல்ல தானியங்கள் வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்திரனை வழிபட வேண்டும். நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டுமென்றால் பிரஜாபதிகளை வழிபட வேண்டும். இவ்வாறு வேத கலாச்சாரத்தில் நமக்கு 33 கோடி தேவர்கள் இருக்கின்றார்கள். 33 கோடி விதமான உலகாரியமான இன்பங்களை அடைவதற்காக. இங்கே கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் இந்த நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கின்றார். கிருஷ்ணருக்கு செய்யப்படக்கூடிய பக்தியானது உலகாரியமான இன்பங்களை வழங்கும். ஆனால் அதைவிட சிரேஷ்டமான விஷயத்தை அதிகமாக வழங்கும். அகாம சர்வகாமவா மோக்ஷகாம உதார தீஹி தீவிரேன பக்தி யோகேன யஜதே புருஷம் பதம் என்று பரம் என்று ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துரைக்கின்றது. கிருஷ்ணரை வழிபடும்போது உலகாரியமான இன்பங்கள் கிடைக்கும்.
But that is not the main objective. ஏதத் விசேஷ லட்சணம் நாஸ்தி, அது முக்கியமான ஒரு குறிக்கோள் வந்து கிடையாது. கிருஷ்ணரை வழிபடும் பொழுது கிருஷ்ணர் வழிபடுவதுடைய முக்கியமான குறிக்கோள் பக்தியை அடைவது, பக்தி சுகத்தை அனுபவிப்பது. அப்போ சதுர்த்த புருஷார்த்தங்களை சொன்னோம் நம்ம வந்து தர்மக அர்த்தக காமக. அதில் கொஞ்சம் அறிவுடையவர்கள் அவர்களால் புரிந்து கொள்ள முடியுது. இந்திய கலாச்சாரத்தில் பிறந்த நபர்கள் இந்து வரை கூட புரிந்து கொள்ள முடியுது. என்றுதான் உலக எந்தப்பட்ட வந்து அனுபவித்தாலும் கூட 16 செல்வம் பெற்று 100 வருடங்கள் இந்த பூலகத்தில் ஆண்டாலும் இந்த வாழ்ந்தாலும் கூட, ஆண்டு மகிழ்ந்தாலும் கூட, ஜீவனாகிய நமக்கு உள்ள வந்து முழுமையான முறையில் ஆத்ம திருப்தி வந்து கிடைக்கவில்லை. இந்த பூவுலகத்தினுடைய இன்பங்கள் அனைத்துமே எப்பொழுதுமே துன்பம் உள்ளதாகத்தான் வந்து இருக்கின்றது. சில புரோபா வந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துரைப்பார். நல்ல ஒரு லட்டு மணலில் வந்து விழுந்து விட்டால் அந்த லட்டை வந்து நம்ம எப்படி தான் வந்து சாப்பிட முடியும்? கையில் வந்து எடுத்துக்கொண்டு ஏக்கத்தோடு சாப்பிடலாம்னு சொல்லி அருகாமையில் கொண்டு போகும்போது பய உணர்ச்சி உருவாகும். அதுபோல் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் நம்ம இன்பங்கள் வந்து இந்த பூ உலகத்தில் இருந்தாலும் கூட, இந்த பூவுலகத்துடைய இயற்கை யாருமே மாற்ற முடியாத ஒரு இயற்கை எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்றால், இந்த பூ உலகத்துடைய இன்பங்கள் அனைத்துமே எப்பொழுதும் துன்பங்களோடு தொடர்பு கொண்ட ஒரு இன்பங்களாகத்தான் வந்து இருக்கு. நம்ம அதை அனைவரும் அறிவோம். ஏதாவது ஒரு வகையில் இன்று நமக்கு எப்பொழுதும் துன்பங்கள் வந்து கொண்டே வந்து இருக்கின்றன. அத்தியாத்மிக கிளேஷிகா, ஆதி பௌதிக கிளேஷிகா, ஆதி தெய்வீக கிளேஷகா என்று வேதங்கள் 3 விதமான கிளேஷங்களை வந்து கூறுகின்றன. இந்த காலையில் பிரயாணம் செய்யும்போது நான் வந்து யோசித்தேன், 30-40 வருடங்களில் தமிழகத்துடைய இந்தியாவுடைய சூழ்நிலையே எவ்வாறு மாறுபட்டிருக்கின்றது. அந்த காலங்களில் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதற்கு கூட கஷ்டப்பட்டோம். சைக்கிளில் செல்ல வேண்டியிருக்கும், நடந்து செல்ல வேண்டியிருக்கும், அது ஒரு புத்தகத்தை எடுக்க வேண்டும் என்றால் லைப்ரரியில் போய் காத்திருக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கி எல்லா விஷயங்களும் உடனடியாக வந்து நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவோ, பேருந்துகள் மூலமாகவோ, வேகமாக சொல்லக்கூடிய ரயில் பயணம் மூலமாகவோ நமக்கு கிடைக்கின்றது. நான் யோசித்து பார்த்தேன், இவ்வாறு எல்லா விதமான வசதிகள் வந்திருந்த பொழுதிலும் கூட வாழ்க்கையுடைய அடிப்படை சித்தாந்தத்தை பற்றி யோசிக்கும் பொழுது, இன்றைக்கி எனக்கு வயது 54-55 வயது. 30 வருடங்கள் 40 வருடங்களுக்கு முன்பு நம்ம எல்லாரும் எப்படி கஷ்டப்பட்டோமோ, நான் மட்டும் இல்லை, அடியன் மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அனுபவம். அந்த காலத்தில் என்ன கஷ்டங்களை நம்ம வந்து அனுபவித்து கொண்டிருந்தோமோ அதே அனுபவங்களைத்தான் இப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இப்பவும் அதே பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை வந்து மாறவில்லை. அப்போ இந்த பொருளாதார மாற்றமோ, விஞ்ஞான மாற்றமோ, நாகரிக மாற்றமோ கண்டிப்பாக நம்முடைய அடிப்படையான முழுமையான இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பினை கண்டிப்பாக நமக்கு வந்து வழங்கவில்லை. வழங்கக்கூடிய சக்தி அவைகளுக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது. இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட நம்முடைய முன்னோர்கள் அனைவருமே அந்த சதுர்த்த புருஷார்த்தத்தை நோக்கி பயணித்தார்கள். அந்த சதுர்த்த புருஷார்த்தமானது முக்தி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு நிலையில் நாம் அனைவரும் உலக இன்பத்தை வந்து அனுபவிப்பதை நிப்பாட்டுவோம், இந்த ஜீவனை இந்த ஜட களங்கங்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி சொல்லுவோம் சொல்லி எல்லாருமே முயற்சித்தார்கள். நம்ம அனைவருக்குமே தெரியும். இங்கு கிருஷ்ணனுடைய வழிபாட்டிற்கு செல்லும் பொழுது இந்த கிருஷ்ண வழிபாடு, விஷ்ணு வழிபாடு கண்டிப்பாக அடிப்படையான போகத்தை வந்து தானாகவே வழங்கும், முக்தியையும் வந்து வழங்கும், அதற்கு மேற்பட்ட பக்தியை வந்து வழங்கும். அதுதான் அங்கே 5 நிமிடங்கள் முக்கியமாக பேச வேண்டும். அந்த பக்தியுடைய மகத்துவம் தான் என்ன? அந்த பக்தி என்றால் என்ன? பக்தி என்றால் போல பகவானிடம் நம்ம செய்யப்படக்கூடிய அன்பு பரிமாற்றம். இந்த அன்பு பரிமாற்றம் எதனால் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ரிஷிகேனு சேவனம் பக்தி ருச்சரே என்று சொல்லப்படுகிறது. அங்கு சிவபெருமானுடைய பெயரோ, ருத்ரனுடைய பெயரோ, சந்திரனுடைய பெயரோ அல்லது பிரம்மனுடைய பெயரோ சொல்லப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சேவையை நம்ம வந்து ஆற்றுகின்றோம் அன்பின் அடிப்படையில். அந்த சேவக பகவானாகிய கிருஷ்ணருக்கு நம்ம சொன்ன 33 கோடி தேவலோகத்தில் உள்ள விக்கிரகங்கள், வேத விக்கிரகங்கள், வேதிக் பர்சனிஃபிகேஷன் ஆஃப் டீட்டீஸ், அதுபோல் அல்லாமல் கிருஷ்ணருக்கு மட்டும் நாம் செய்யக்கூடிய எந்த விதமான விஷயங்களும் அவருக்கு வந்து தேவை வந்து கிடையாது. இப்போ அந்த ஒரு நபர்கிட்ட நம்ம எல்லாரும் மற்றவர்களுக்கு இந்த பூலகத்தில் ஒரு சேவை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தேவை இருக்குது. அம்மா நமக்கு காலையில் இட்லி அவிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே பசியில் நான் துடிக்கிறேன், அந்த இட்லி இல்லாமல் என்னால் வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. அதுபோல் மனைவி வீட்டில் ஏதோ காரியங்களை பண்ணுறா, நீ உழைத்து சம்பாதித்து கொண்டு வந்தால் தான் அவளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அப்போ இங்கே அனைவருக்கும் we are in need of something. நம்ம அனைவருக்கும் பல விஷயங்கள் தேவைப்படுது இன்பத்தை அடைவதற்காக.
இப்போ மற்றவர்கள் சேவை செய்யும்போது தான் நம்மளால் இன்பமாக மாற முடியும். இட்ஸ் a ஃபண்டமெண்டல் நெசசிட்டி. காரணம், நாம் பூர்ணமானவர்கள் அல்ல. கிருஷ்ணர், விஷ்ணு, தேவர்கள் கூட கண்டிப்பாக யாராவது புகழ்ந்தால்தான் அவர்களுக்கு சந்தோஷம். யாகங்களில் நம்ம யாகங்களை ஒழுங்காக செய்தால்தான் அவர்களுக்கு அவிர்வாகங்கள் கிடைக்கும். அவிர்வாகங்கிறது தமிழ் வார்த்தை, ஷேர் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அந்த யாகத்தில் சில உணவுகள் கிடைக்கும். அப்போ தான் அவங்களால சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் இந்த நிலைப்பாடு கிருஷ்ணருக்கு கிடையாது. சத்தைஸ்வரியோ பூரண பகவான் இது கிருஷ்ணக. 6 விதமான ஐஸ்வர்யங்களும் அவரிடம் முழுமையான முறையில் இருக்கின்றது. அதனால் நம்மிடமிருந்து அவருக்கு பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, உணவு தேவையில்லை, முகஸ்துதி தேவையில்லை, எந்த விதமான விஷயமும் அவருக்கு அவசியம் கிடையாது. அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நபரை நீ உன்னுடைய உண்மையான அன்பின் மூலமாக மட்டும்தான் திருப்தி செய்ய முடியுமே தவிர மற்ற எந்த விதமான காரியங்கள் மூலம் திருப்தி செய்ய முடியாது. அதனால தான் பக்தி என்று பேசும்போது அது யாருக்கு மட்டும்தான் செய்யப்பட முடியும்? கிருஷ்ணருக்கு மட்டும்தான் செய்யப்பட முடியும். அந்த உன்னுடைய பக்தியில் எந்த விதமான லௌகீக நோக்கங்களும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அதை அவர் கிரகணம் செய்வார். காரணம், அவருக்கு எந்த விதமான விஷயங்களும் உன்னிட்ட தேவை கிடையாது. அவர்கிட்ட எல்லா விதமான விஷயங்களுமே இருக்கு. எல்லா விதமான விஷயங்களுக்கும் தோற்றுவாயாக அவர் இருக்கின்றார், மூலமாக அவர் இருக்கின்றார், ஆதாரமாக அவர் இருக்கின்றார். அதற்கு மாறாக உலகத்தில் நாம் அனைவருமே தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். நாம் அனைவருக்கு தேவையான விஷயங்களை எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கின்றார். அதனால் அவருக்கு எந்த விஷயமும் தேவை கிடையாது. அவரை நீ பக்தியின் மூலமாக மட்டுமே சந்தோஷப்படுத்த முடியும். அப்போ இங்கே இந்த பக்தின்ற விஷயம் மட்டும் வரும் பொழுது எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர் ஆதாரமாக இருந்த பொழுதிலும் கூட, எல்லா விதமான விஷயங்களுக்கும் அவர்தான் ஒரு சொந்தக்காரராக, எல்லா விதமான விஷயங்களுடைய மூல ஊற்றாக இருந்த பொழுதிலும் கூட, எல்லா விதமான நபர்களையும் ஈஷக பரமேஸ்வரக, எல்லா விதமான நபர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபராக அவர் இருந்த பொழுதிலும் கூட, எல்லாற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய நபர் அவர். ஆனால் அவருக்கு ஒரு குணம் மட்டும் இருக்கு. என்ன குணம்? பக்திக்கு அவர் கட்டுப்படுகிறார், உண்மையான அன்பிற்கு கட்டுப்படுகிறார். கிருஷ்ணர் மீது நம்ம உண்மையான அன்பை, அந்யாபிலாசதா சூன்யம், லௌகீக ஆசைகள் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்கும் பொழுது அவருக்கு கட்டுப்படுகிறார். அந்த விஷயத்தை விளக்குவதற்கான ஒரு லீலை தான் இந்த லீலை, தாமோதர லீலை. மற்றொரு விதமாக சொல்ல போனால் இந்த லீலையில் அந்த விஷயம் தானாகவே வெளிப்படுகிறது. கண்டிப்பாக நம்ம யசோதை மாதிரி ஒரு நாள் மாற முடியாது. விஷயங்கள் இந்த லீலைகளை கேட்பதன் மூலமாக, யசோதை சம்பந்தமான இந்த லீலையை கேட்பதன் மூலமாக, அல்லது ராதை சம்பந்தமான இந்த லீலையை கேட்பதன் மூலமாக, ஏதோ ஒரு நாளில் என்னுடைய பௌதிக களங்கங்கள் அனைத்தையும் நான் விட்டுவிட்டு கிருஷ்ணனுடைய கருணையால் இந்த பக்தர்களுடைய, இந்த அடியார்களாக நான் ஒரு நாள் மாறப்போவேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம உருவாக்கப் போகின்றோம். அந்த திசையை நோக்கி தான் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் நம்மை அழைத்து செல்கின்றது.